Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articlesலாம் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ PSLV C58 அப்படிங்கிறத சொல்றாங்க நமக்கு. ஸோ PSLV C58 அப்படிங்கிறது எப்போ லான்ச் ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு Jan 1 2024 லான்ச் ஆயிருக்கு. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் லான்ச் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இதோட நேம் என்ன சேட்டலைட் கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்போசாட் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல ஒரு 2 பேலோட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? என்னென்ன பேலோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேலோடும், அடுத்தது எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிக்கூட இன்னொரு பேலோடும் இருக்கு. ஸோ இந்த மிஷனை பத்தி ஆல்ரெடி பார்த்துருப்போம். டிசம்பர்லயே நமக்கு இந்த மிஷன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு பிரீஃபா பார்த்துருந்தோம். இதுல மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம், சரிங்களா? சோ இது எல்லாமே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். இஸ்ரோவோட மிஷன்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே கேட்கலாம். PSLV C58 பத்தி எழுதுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். சோ இதுல எல்லாமே நம்ம ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன இருக்கு, என்ன அந்த மிஷன் என்ன பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். சோ என்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். விண்வெளியில் புற ஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள் இயக்கம் மற்றும் நட்சத்திரங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ சார்பில் ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் கடந்த 2016 ஆண்டில் விண்ணில் செலுத்தப்பட்டது. சோ இதே ஒரு அப்ஜெக்டிவோட முன்னாடி ஒரு சேட்டலைட்டா அமைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த அல்ட்ராவயலட் ரேஸ் ஸ்டடி பண்றதுக்கு, அடுத்தது இந்த எக்ஸ்ரேஸ் ஸ்டடி பண்றதுக்கு, அடுத்தது இந்த நட்சத்திரங்களின் செயல்பாடு, இந்த நெபுலா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டடி பண்றதுக்காக முன்னாடியே நம்ம ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்கோம். அது பேர் தான் ஆஸ்ட்ரோசாட். எப்போ அமைச்சிருக்கோம் அப்படின்னா 2016 அமைச்சிருக்கோம், சரிங்களா? சோ அடுத்தது இது கடந்த 8 ஆண்டுகளாக பல்வேறு அரிய தகவல்களை வழங்கி வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக கருந்துளை, நியூட்ரான் விண்மீன்கள் போன்றவை குறித்து இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக எக்ஸ்போசாட் அப்படிங்கிற அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம், சரிங்களா? சோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம அடுத்த கட்டமா போக போறோம். சோ ஆல்ரெடி அல்ட்ராவயலட் ரேஸ், எக்ஸ் ரேஸ் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் பத்தி படிச்சிருப்போம். அடுத்தது நியூட்ரான் போன்ற அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி படிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்போசாட்டை வந்து அனுப்பியிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன இருக்கு அப்படின்னா கருந்துளை, பிளாக் ஹோல், அடுத்தது நியூட்ரான் விண்மீன்கள், நியூட்ரினோஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பத்திலாம் நம்ம ஸ்டடி பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் நமக்கு மிஷன் அப்ஜெக்டிவ்ஸா இருக்கு. நமக்கு வந்து நியூட்ரான்ஸ் அந்த மாதிரியான விண்மீன்களை பத்தி படிக்க போறோம். அடுத்தது என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த கருந்துளைகள், பிளாக் ஹோல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய எக்ஸ்ரேஸ் அதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்காக தான் இந்த போலிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் வச்சு நம்ம அந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிற சேட்டலைட்டை லான்ச் பண்ணிருக்கோம். அப்ப எங்க இருந்து லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டால இருந்து தான் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லான்ச்சுமே ஸ்ரீஹரிகோட்டால இருந்து தான் நடக்கும். சோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆப்வியஸா இருக்கக்கூடிய விஷயம் தான். அடுத்தது பூமியில் இருந்து 650 கிலோமீட்டர் உயரம் கொண்ட குறைந்த தாழ்வற்ற சுற்றுப்பாதையில் 6 டிகிரி சாய்ந்த நிலையில் எக்ஸ்போசாட் வெற்றிகரமாக நிறுத்தப்பட்டது. சோ மிஷன் அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத இந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன பண்ண போறாங்க அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் 469 கிலோ எடை கொண்டது. இதன் ஆயுள் காலம் 5 ஆண்டுகள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மிஷனோட அந்த லைஃப் டைம் அப்படிங்கிறது எவ்வளவுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 5 ஆண்டுகள். இதெல்லாம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும். சோ அதுல எக்ஸ்போசாட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா போலிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேலோட்ஸை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. சோ இது 2 பத்தி நம்ம இன்னொரு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது விண்வெளியில் உள்ள கருந்துளைகளில் இருந்து வெளியேறும் எக்ஸ் கதிர்களின் துருவ முனைப்பு அளவு, கோணத்தை அளவிடுதல், நியூட்ரான் விண்மீன்களில் இருந்து வெளியாகும் கதிர் இயக்கம், கருந்துளை வாயுக்களின் திரள் அதாவது நெபுலா அப்படின்றத சொல்றோம். சோ விண்மீன் வெடிப்பு, சூப்பர் நோவா அப்படிங்கறத சொல்றோம். இதை பத்தி எல்லாம் தான் இந்த மிஷன் ஆராய போகுது. அப்ப எப்படி ஆராய போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த போலிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டோட வேலை அப்படிங்கிறது இருக்க போகுது. சோ போலிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா போலாரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. போலாரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த போலாரிமீட்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து வரக்கூடிய எக்ஸ்ரேஸை ஸ்டடி பண்ணும் அப்படிங்கறத மிஷன் அப்ஜெக்டிவ்ல கொடுத்திருக்காங்க. சோ வேற என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் டைமிங், ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை யூஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரியான இந்த எக்ஸ் கதிர்களை ஆராய போறாங்க. அதுதான் இந்த மிஷனோட ஒரு வேலையாவே இருக்க போது. எத்தனை வருஷத்துக்கு பண்ண போறாங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு பண்ண போறாங்க, சரிங்களா? சோ அடுத்தது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிஷனோட பெக்யூலியரான விஷயங்களை பத்தி தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். சோ என்ன கொடுத்திருக்காங்க, கருந்துளை பற்றிய ஆய்வுக்கு அமெரிக்கா, இத்தாலி கூட்டு முயற்சியில் IXPE அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட் அமைச்சிருப்பாங்க. எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா 2021 அமைச்சிருப்பாங்க. சோ இமேஜிங் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கறத சொல்றாங்க. இமேஜிங் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கறத இந்த IXPE-யோட ஃபுல் ஃபார்மா இருக்கு. நமக்கு இப்படி எழுதினாலே போதும். சோ இந்த கருந்துளைகள், பிளாக் ஹோலை பத்தின ஆராய்ச்சிக்கு
அமெரிக்காவும் இட்டாலியும் சேர்ந்து அனுப்புனது தான் இந்த IXPE அப்படிங்கிறது இருக்கு. எப்போ அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 2021ல நமக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஸ்டடி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொலாரிமீட்டர் சேட்டலைட் அமைச்சது நமக்கு அமெரிக்கா தான் அமைச்சிருக்காங்க. நாசாவும் இட்டாலியும் சேர்ந்து தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்தியா தான் செகண்ட் டைமா வேர்ல்டுலேயே வேற எந்த கண்ட்ரியும் இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்தியா தான் இந்த ஆய்வில் களமிறங்கி உள்ளது. ஸோ சயின்டிபிக் ஓரியன்டான மிஷனா இது இருக்க போகுது. ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, நாசா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமே வேர்ல்டு லெவலில் நம்ம தான் செகண்ட் டைம் பண்ண போறோம். இந்த எக்ஸ்ரே அந்த பொலாரிமீட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ்ரேஸ் வந்து ஸ்டடி பண்றது. ஸோ பிளாக் ஹோல்ஸ், நியூட்ரான்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஸோ இந்த மிஷன்ல இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஆல்ரெடி ஆஸ்ட்ரோசாட் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை நமக்கு ஸ்டடி பண்ணி கொடுத்துச்சு. அதோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த மிஷனோட ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஓவர் வியூவா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் January 1, 2024ல லான்ச் பண்ணிருக்காங்க. எங்க இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மிஷன் நேம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா PSLV C58 எக்ஸ்போசாட் மிஷன் அப்படிங்கிறது இருக்கு. எத்தனை பேலோட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா இந்தியாவோட சேர்த்து ஒரு போலிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் தாண்டி இன்னொரு 10 பேலோட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா இருக்கிறது என்னன்னா இதோட மிஷன் டைம், அதாவது லைஃப் டைம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா 5 இயர்ஸ்க்கு இருக்க போகுது. ஸோ மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ்ல என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துருந்தோம். இதையும் தாண்டி இந்த போலிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற 2 பேலோட யார் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுக்கலாம். ஸோ இந்த போலிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேலோட யார் டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறவங்க தான் இந்த போலிக்ஸ் அப்படிங்கிற பேலோட டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேலோட யார் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா UR ராவோ சேட்டலைட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து இந்த ஒரு பேலோட டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம இந்த ஒரு டெம்ப்ளேட்டை எழுதலாம். ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க, எங்கிருந்து லான்ச் பண்ணாங்க, எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க, அதாவது அப்ஜெக்டிவ்ஸ், அடுத்தது அந்த மிஷனோட என்னென்ன பேலோட்ஸ் இருக்கு, அடுத்தது எவ்வளோ லைஃப் டைம் அப்படிங்கிறது இருக்கு, பேலோட்ஸை யார் டிசைன் பண்ணிருக்காங்க, சிக்னிஃபிகண்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம கொடுக்கலாம். அடுத்தது இந்த மிஷனோட பெக்குலியரான விஷயங்கள், இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா இந்தியா தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு விஷயம் இதே மாதிரி ஒரு மிஷனை பண்ணிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற மிஷனை 2016ல பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த ஆர்டிக்கலை நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். போத் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கலா இருக்கு. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும் இதுதான் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.